அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அதாவது இன்றைய வகுப்பில் செய்யாமல் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு, தெரிந்தே செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனையே தீர்வாகும். அதாவது தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கு தண்டனை மட்டுமே தீர்வு. இருந்தாலும் கூட செய்த தவறை நினைத்து மனம் வருந்தி பின்னர் திருந்தினால் அதுவே தண்டனைக்கு சமமாக கருதப்படும். இந்த விஷயத்துல நிறைய பேர் நிறைய விதங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. நிறைய மதங்கள், எல்லா மதங்களுமே அந்த மன்னிப்பை உயர்வாக பேசியிருக்கிறது. அதை பின்பற்றியவர்கள் மிகப்பெரிய ஆன்மீக இடத்தை அடைந்திருக்கிறார்கள். அதுல மகாபாரதத்துல எல்லாருக்குமே தெரியும், பீஷ்மர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அம்பு படுக்கையில் இருக்கின்ற பொழுது தன்னை கொல்வதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்து முதல் அம்பை எய்தி கொன்ற அம்பைக்கு அதாவது சிகண்டி சிகண்டிக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அப்போ சொல்கின்ற அந்த வாசகம், நீ உன் தவறை உணர்ந்த போதே மன்னிக்கப்பட்டாய். எப்போ நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்றோமோ அப்பவே நம்ம மன்னிக்கப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இதுங்கிறது நீண்ட நெடிய ஒரு அருமையான இருக்கும். அதாவது 2 ஜென்மம் கடந்து பழி வாங்குகின்ற உணர்ச்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வு, ஒருத்தர் அந்த கோபம், அந்த கோபாபயசம், அந்த சபதம், இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்கு இல்லையா, அது ஜென்மத்துக்கும் தொடர்கிறது அப்படிங்கிறத சிவபெருமான் சொல்றதும் அந்த அந்த கதையில் இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம் இன்றைய வகுப்புல. அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு ஏத்துற மேட்டர்கள் அது ஒரு பிஹெச்டி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. இங்க ஏத்தலாமா அங்க ஏத்தலாமா அப்படின்னு நமக்கே தெரியல. புதுசா கேள்வி கேட்கறதுல இப்படிலாம் கூட விளக்கு ஏத்தலாமா, இல்ல ஏத்த முடியுமா, இதுல என்ன பலன் அதுல என்ன பலன்னு கேள்விக்கு அந்த கேள்வி வாங்குற இடத்துல இருக்கிறதுனால நம்ம காது ரெண்டுமே விளக்காவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னு ஒரு அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சார் 30 நாள் ஏற்ற சொன்னாங்க, ஏற்கனவே 3 நாள் போயிடுச்சு, இப்போ 3 நாள்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா இதுல இருந்து 30 நாளா இல்ல 27 நாளா? என்ன 30 நாள் சொன்னாரு. அது நமக்கு தெரியும், இந்த கால்குலேஷன் இடிக்குதுன்னு. 30 நாள் ஏற்ற சொன்னாங்க, 3 நாள் டிவைட் பண்ணி கழிச்சிருமா, அதை 27 நாள் ஏத்திக்கோ அப்படின்னா, 27 ஏத்துனா பலன் குறைஞ்சிடாதா அப்படின்னு. இதுல பலன் குறைஞ்சிருமாவா? அதெல்லாம் ஒன்றும் குறையாதுமா, பக்தியோட ஏத்துங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகேண்ணா. அப்புறமேட்டு என்ன சொல்றாங்க, விளக்கு ஏத்தி வச்சிருக்கோம், நீங்க அணையா தீபம்னு சொல்றீங்க, நடுவுல அணைஞ்சு போயிடுது சார். நடுவுல அணைஞ்சு போயிடுது சார், நாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும், திரும்பி ஏத்துங்கம்மா அப்படின்னா. திரும்பி ஏத்துனா அது ஏதாவது குறையா சார்? அது எப்படி குறையா இருக்க முடியும்? விளக்குன்னா அணைஞ்சுதான் ஆகும், அணையாம ட்ரை பண்ணுங்க, அதுக்கு தான் சேஃபா சார் சொல்லிக்க அந்த இதெல்லாம் பண்ணுங்க, இல்லைன்னா அணையாத மாதிரி பார்த்துங்க அப்படின்னா. அது எப்படி சார் அணையாமலே இருக்க முடியும்? திரி மாத்தும் போது அணைஞ்சுதான் ஆமாமா, திரி மாத்தும் போது அணைச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அப்போ அதுல ஏதாவது பலன் வருமா, மாறுமா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வராது. இந்த மாதிரி கேள்வி டாக்டர் விலகதான் சொன்னாரு. அதுக்குள்ள இவ்வளோ டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு தெரியாது. சரி ஏத்துங்க, அப்படி இருந்தான்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஏத்திக்கலாமே அப்படின்னு. அப்புறம் சொன்னாங்க, சார் தெற்க பார்த்து ஏத்த சொன்னாங்க, எங்க வீடு வடக்க பார்த்து இருக்குதுன்னாங்க. வேணா தெற்க திருப்பி வைமா, அதை பார்க்க சொல்லுங்கண்ணே. இல்லை சார் அதுக்கு எப்படி அண்ணா, அதான் சொல்லிட்டாருமா, தீபம் தெற்கு பக்கமா இருக்கணும். வள்ளுவரே சொல்றாரு, அதாவது தென்புலத்தார், தென்புலத்தார் அப்படின்னாலே முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால விளக்கு தெற்கு பக்கமா வச்சுக்கிங்க அப்படின்னா. அப்புறம் சொன்னாங்க, தெற்கு பக்கமா வைக்கலாம் சார், ஆனா எங்க வீடு கிராஸா இருக்குது, ஏன்னா கரெக்டா இல்லை போல இருக்கு, கிழக்கு வடக்கு அந்த ஸ்ட்ரெச்சர்ல இல்லை, அது கொஞ்சம் கிராஸ்ல இருக்கு. அது கிராஸ்ல இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்றதுனாங்க. இதுக்கு இதுக்கு என்ன பண்ண முடியும்? வீடு அப்படிதான் கட்டியிருக்காங்க, கிராஸ்ல தான் இருக்கு, இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நான் சொன்னேன், வேணா ஒன்று பண்ணலாம், நீங்க வீட்டுக்கு வெளியில போய் நின்று செவுத்துல நின்று நல்லா முட்டி கொஞ்சம் தள்ளி சரி பண்ண முடிஞ்சா சரி பண்ணுங்க.
அது எப்படி சார் சரி பண்ண முடியும்? அப்புறம் சரி பண்ண முடியல, இருக்கிறத ஏத்துக்கிட்டு தானம்மா ஆகணும் அப்படின்னா அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த இது அந்த டைமிங் இருக்குல்ல, தீபம் ஏத்துறோம் இல்லையா, அந்த டைம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ நேரம் சார் இருக்கு, இத்தனை நிமிஷத்துக்குள்ள எடுத்து வைக்கணுமா அப்படின்னாங்க. அதெல்லாம் இல்லம்மா, உன்னால எவ்வளோ பத்த வைக்க முடியுமோ அவ்வளோ நேரத்துல பத்த வச்சிருங்க அப்படின்னு. அப்ப பத்த வைக்கும்போது ஏதோ மந்திரம் சொல்லணுமான்னு. அடே அப்பா, இதுலயே ஒரு பிஹெச்டி போகும் போல இருக்கு. மந்திரம்லாம் சொல்லணுமான்னா உண்மையிலேயே யோசிச்சா அது ஒண்ணு ஒண்ணுக்கும் போயிட்டு இருக்கு. இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்ட்டு. அதுல ஏகப்பட்ட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்புறம் சொன்னாங்க, சரிம்மா அடுத்த கால் வருது பேசலாம். இல்ல சார், இதை விட ஒரு பெரிய டவுட் இருக்குண்ணே. சின்ன டவுட்டே இப்படி இருக்கு. பெரிய டவுட் வேற இருக்குதான்னு. சரி சீக்கிரம் கேளுங்கன்னா, அவங்க வந்து சார் வந்து பஞ்சதீப எண்ணெய் ஏத்த சொன்னார். எங்க வீட்டுல பஞ்சதீப எண்ணெய் இல்ல. சரி பஞ்சதீப இல்ல, ஓகே, இருக்கிற எண்ணெய் ஏத்துங்க அப்படின்னு. சார், இப்போ விளக்கெண்ணெய் இருக்கு, அது ஒரிஜினலா இல்லையான்னு எப்படி தெரியும்னு. எனக்கு விளக்கெண்ணெய்ன்னு கொடுத்தா விளக்குல வாங்கிக்க வேண்டியதான். நல்லெண்ணெய், தேங்காய், அது நெய், இதெல்லாம் எது சார் என்ன சொன்னாரோ வாங்கிக்கலாம் அப்படின்னா. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அது என்ன? அந்த ஆராய்ச்சிகள் போக முடியாது. ஏத்து அப்படின்னா ஏத்துருங்க, எது இருக்கோ அதை ஏத்துங்க அப்படின்னா அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. சார் இப்போ 5 எண்ணெயும் சேர்த்து ஏத்த முடியாது, அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஒரு எண்ணெயா ஏத்தலாமா அப்படின்னாங்க. இது கேக்குறாங்க, அவங்க எழுதி வச்சு வரிசையா கேக்குறாங்க. இது ஒரு ஒரு நாளைக்குன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு ஏத்த முடிஞ்சா ஏத்துங்கன்னு. அப்ப சொன்னாங்க, அப்ப பலனுங்கிறது மாறி மாறி வருமா சார்? நாங்க ஐயோ, இது நவகிரகத்தை ஆட்சி பண்ற அந்த சிவபெருமானுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி இல்லாம கேட்பாங்க. நான் சொன்னேன், முடிஞ்சா பஞ்சதீபம்னு ஸ்டார்ட்ல வச்சு 5 எண்ணெய் வச்சிருப்பாங்க கடையில, அது ஒரிஜினலா எனக்கு தெரியாது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எண்ணெயை மெயின்டைன் பண்ணுங்க. விளக்கு எண்ணெய்னா விளக்கு எண்ணெய் வச்சு இது பண்ணுங்க. இல்ல மாத்தி மாத்தி உங்க ஸ்டைல் ஏத்துறதா இருந்தா ஏத்திக்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறமேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, சார் இந்த விளக்குல போடுற எண்ணாலும், விளக்குல போடுற எண்ணெய் எல்லாமே விளக்கெண்ணெய் தானே அப்படின்னாங்க. விளக்குல போடுற எண்ணெய் எல்லாமே எப்படி விளக்கெண்ணெயா இருக்க முடியும்? அது எப்படி விளக்கெண்ணெயா இருக்க முடியும்? ஆமா சார், அவங்க சொல்றாங்க. இப்போ அவங்க சொன்னா, சார் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, வக்கீல் வந்தாலும் அவர் பேஷண்ட் தான், என்ஜினியர் வந்தாலும் பேஷண்ட் தான், ஆம்பளை வந்தாலும் பேஷண்ட் தான், பொம்பளை வந்தாலும் பேஷண்ட் தான். அப்ப விளக்குல எந்த எண்ணெய் போட்டாலும் விளக்கெண்ணெய் தானே அப்படின்னாங்க. அது கரெக்ட். எனக்கு யோசிக்கிறேன், ஆமா நான் விளக்குல என்னடா விளக்கெண்ணெய் தானே, இதுல ஏன் இத்தனை எண்ணெய் வருது? நான் யோசிச்சுட்டு இருந்தேம்மா. சார் அப்ப விளக்குல எந்த எண்ணெய் போட்டாலும் விளக்கெண்ணெய், அப்ப எது வேணாலும் போடலாமா? ஐயோ, திரும்ப நான் என்ன சொன்னேன், ஏம்மா குருடாயில்னு பேர் வச்சிருக்கான், அது கண்ணு தெரியாத ஆயிலா இருக்கும். குருடாயெல்லாம் ஒரு பேர் தான் பேர் வச்சிருப்பாங்க, அதுக்காக அதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏத்துங்க, இல்லைன்னா ஒரே hint, இந்த பெட்ரோல் டீசலை தவிர ஏதாவது ஒண்ணு எண்ணெயை போட்டு தயவு செஞ்சு ஏத்திருங்க அப்படின்னு. அப்புறம் சார் நாங்க போதும், இதுக்கப்புறம் கேள்வி கேட்டா வர்றவங்கள்ட்ட எல்லாம் நானு என்ன என்ன அப்படின்னு. அப்புறம் கடைசியா கேட்டாங்க, சார் இதுக்கு இவ்வளவு நாங்க கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு இந்த பஞ்சதீப எண்ணெய் ஒரிஜினலா நீங்களே விற்கிறீங்களான்னு. எண்ணெயே வித்துக்கிட்டு இருக்கேன் நான், இன்னும் எண்ணெய் விற்கிறது தான் பாக்கியா இருக்கு. இந்த தொழில நம்மளால இறங்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரே எண்ணெயா சாசனம் விளக்கெண்ணெய் இருக்கு, அதை வாங்கி ஏத்துருங்க அப்படின்னா. திரும்ப அப்படின்னாங்க, தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்கு லீவ் போன்னு வச்சிருன்னா. திரும்பவும் பார்த்தாக்க கொஸ்டின்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது விளக்க பத்தி. அப்படி இல்லை, ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னாக்க சொல்லும்போது உள்வாங்கிட்டு அது ரிலவெண்டா இருக்கு, டீப்பா போறது அப்படிங்கிறது ஓகே தான். விளக்கு எண்ணெய், விளக்குக்கு எண்ணெய் ஏற்றணும், அதில் நம்ம என்ன ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுறோம் பண்ணலாம். பட் அது டீப் அண்ட் டேப்பர், அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. இருந்தாலும் ஆன்மீகத்தில் இவ்வளோ ஆர்வத்தோடு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. சொல்ல அந்த மன்னிப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் இந்த மகாபாரத்தில் அந்த கேரக்டர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்லப்பட்ட அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது, அதெல்லாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது மன்னிப்பு நாமளும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா,
ஒரு கேரக்டர். அதான் பீஷ்மருங்கிறது மிகப்பெரிய ஆளுமை மிக்க, ஆன்மீகத்தினுடைய ஆளுமை மிக்க மிகப்பெரிய ஜாம்பவான். அவரே வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. யாரு அவர்களை கொல்வதற்கு காரணமாக இருந்தாரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த ஸ்டோரி பார்த்தா அட்டாசமா இருக்கும். ஆக்சுவலி எப்படின்னா, மகாபாரத்தில் பீஷ்மருக்கு ஒரு இது உண்டு. அவர் வந்து யாரை திருமணம் திருமணம் செய்து கொண்டாலும், திருமணம் அது பிபி இருக்குது, ரத்த அழுத்தம் தனிப்பட்ட முறையில் அவரோட கேரக்டர்ஸ் அப்படின்னு தனியாக சர்ச் பண்ணி எடுத்து அதில் பார்த்தோன்னா அந்த ரத்த அழுத்தம் உள்ள பாதிப்பு அவருக்கு இருக்குது. திருமணம் செய்து கொள்ள முடியாத சூழல். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போது காசி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்தியவதி அப்படிங்கிற ராஜமாதா ராஜமாதா என்ன சொல்கிறாங்க, அவருடைய எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய சுயம்பரம் நடக்கக்கூடிய அந்த பொண்ணு 3 பேர், அம்பை, அம்பிகா, அம்பாலிகா, அந்த 3 பேருக்கும் சுயம்பரம் நடக்குது. அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பீஷ்மர்கிட்ட. உடனே பீஷ்மர் போகிறாரு. பீஷ்மர் போயிட்டு சொல்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாரு. தூக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக தகராறு நடக்குது. எல்லாத்தையும் அடித்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சால்வன் அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய அளவில் தகராறு பண்ணுறாரு. அவர் தான் பெரிய அளவில் ஃபைட் பண்ணுறாரு. ஃபைட் பண்ணுறபோது அவரையும் முறியடித்து விட்டு அந்த 3 பெண்களையும் ரதத்தில் தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வரும்பொழுது அப்போ அம்பை சொல்கிறா, அந்த சால்வன் அப்படிங்கிறவரை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். காதலிக்கின்ற போது என்னை அவரோடு சேர்த்து வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது வந்து தடுக்கக்கூடாது. என்னை வந்து வாழ்வதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நான் 3 பேருமே அழுவாங்க. அதில் இவங்க சொல்கிற காரணம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். காதலிச்சிருக்காங்க, அவரும் கல்யாணம் பண்ணிருக்காரு, இவங்களும் கல்யாணம் நடக்க போகிற ஸ்டேஜ். அப்படிங்கும்போது நீ சொல்கிறது கரெக்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, முன்னாடியே சொல்லிருந்தா நான் அந்த அங்கேயே விட்டு வந்திருப்பேன், அதனால் நீங்கள் போகலாம். ஆனால் பட்டு சொல்கிறாரு அவருக்கு, எனக்கு ராஜமாதாவினுடைய உத்தரவு அப்படிங்கிறது 3 பேரையும் தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான். ஆனாலும் கூட என்னுடைய டிசிஷன் படி, என்னுடைய தாட், என்னுடைய சிந்தனையின்படி உங்களுக்கு வந்து உங்களை நான் தூக்கிட்டு போக முடியாது. ஒருவேளை ராஜமாதா கேட்டாலும் அதை நான் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஒருவேளை தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய அந்த காதல் என்பது புனிதமானது, அது வந்து நீ அவரோட தான் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. திரும்ப விட்டுட்டு அங்கே போனோடனே இவங்க வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது சால்வன் அந்த காதலன்ட்ட போய் நான் அது மாதிரி வந்துட்டேன், என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவர் வந்து அதெல்லாம் முடியாது, நீ அங்கே போனீங்கன்னா அங்கேயே போயிடு, இங்கே இருந்தால் இங்கே இரு, ஸ்டார்டிங்கில் நீ இங்கே இருந்த அப்போ இல்லை, அதனால் பீஷ்மர் உன்னை தூக்கிட்டு போனதுனால நீ அங்கேயே போயிடணும், இங்கே இருக்கக்கூடாது, நான் திருமணம் செய்து கொள்ளவே முடியாது. ரொம்ப கெஞ்சி கேட்பா, நான் ஒத்துக்கவே முடியாதுன்றான். அது கடுப்பாயிடும். உன்னை விட அவன் தேவலாம் போல் இருக்கு. அவகிட்ட ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சேன், சரி போ அப்படின்ட்டு. எல்லா பிரச்சனையும் வந்தாலும் ராஜமாதா தண்டனை கொடுத்தாலும் கூட நான் ஏற்றுக்கிறேன், நீ உன்னுடைய அந்த காதல் என்பது புனிதமானது, நீ திருமணம் செய்து கொள்ளுன்னு அனுப்பி விட்டாரு. பட் நீ உன்னை நம்பி வந்தா நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்ட்டு, உன்னை விட அவர் பெட்டர் அப்படின்ட்டு இவங்க கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு அஸ்தனாபுரத்துக்கு போயிட்டு பீஷ்மர் சந்திக்கிறாங்க. சந்தித்து இது மாதிரி நடந்ததை சொல்லி, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து திருமணம் செய்து கொள்வதாக இல்லை, நான் வந்து பிரம்மச்சாரியம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால் முடியாது அப்படின்னு. இப்போ சொன்னார், நான் அங்கேயும் விட்டுட்டேன், இங்கேயும் விட முடியாது. ஏனென்றால் என்னுடைய திருமணம் என்பது அறிவிக்கப்பட்ட ஒன்று. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த டயத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி நடக்கின்ற பொழுது அந்த அந்த திருமணத்தை நடக்காமல் செய்தது நீ தான், நீங்கள் தான் செஞ்சீங்க. அந்த நடக்க முடியாமல் நான் ஒழுங்காக எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருந்து. அப்போ அந்த திருமணம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு முற்றிய முதல் காரணம் நீங்கள் அப்படிங்கிறதுனால, அந்த காரணம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன திருமணம் செய்து மனப்பூர்வமாக நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்பு அப்படிங்கிறது புனிதமானது. நான் ஒரு மாதிரி பல ஆண்டுகள் திருமணம் செய்யலை. நீ எடுத்த டிசிஷன், என் மீது காட்டிய அன்பு, அந்த பரிவு, அந்த டிசிஷன் மேக்கிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும்னு முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறது உச்சகட்டத்தில் கோபம் வரும். பெண்களுடைய கோபம் அந்த 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 இடம் தான் வருது. அந்த அந்த எமோஷனலிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து ஜென்மத்துக்கும் தொடருது. அப்போது அந்த எமோஷனலிட்டி போயிட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை உன்னை காலி பண்ணட்டுமா அந்த ரேஞ்சு கேட்குறாங்க. முடியவே முடியாதுன்னு சொன்னோடனே திரும்ப கோபத்தோடு போயிட்டு அங்கே ஒரு காட்டில் இருக்கக்கூடிய முருக பெருமானுடைய சிலைக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் கடும் தவம் பண்ணுறாங்க அம்பை. அவங்களுடைய தவத்தை பார்த்தோன்னே முருகன் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னுடைய கோபம் அப்படிங்கிறதும் இந்த ஆவேசம் என்பதும் உங்களுடைய இந்த கடும் தவத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரே காரணம் பீஷ்மரை வந்து கொல்லணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு
முருகன் தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணிமாலை ஒன்றை கட்டி அவங்களுக்கு போட்டுட்டு, இந்த மணிமாலை யார் போட்டிருக்கிறார்களோ அவர்கள் பீஷ்மரை கொல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாலை போட்டுட்டு அவர் போயிடுவார். உடனடியாக அம்பை என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், ஏன்னா இவங்க பெண், பீஷ்மரோட ஒரு சபதம் என்னன்னா பெண்ணோடு எதிர்த்து போரிட மாட்டேன் அப்படிங்கிறது சபதம். அப்போ இவர் அம்பை கூட சண்டை போட முடியாது அப்படிங்கிறதுனால, அம்பை பெண்ணாக இருக்கிறதுனால போரிட முடியாது. அதனால அங்க இருக்கக்கூடிய பல மன்னர்கள்ட்ட போறாங்க. 56 தேசத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள்ட்டையும் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த மாலை போட்டுங்க, பீஷ்மரோட சண்டை போட, எல்லாமே எதிரி நாட்டு மன்னர்கள், இவங்களை போய் சண்டை போடுங்க அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அதுல துருபதன் அப்படிங்கிற ஒரு அந்த மன்னன் மட்டும் என்ன சொல்லுவாரு, கூப்பிட்டு அரவணைச்சு, அவரும் எதிரி தான் பீஷ்மருக்கு, இருந்தாலும் அவர் சொல்லுவார், நீ ஒரு பெண்ணுக்கு, இந்த கேரக்டர் சொல்லுவாங்க, ஆணுக்கு கோபம், ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு, பெண் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய கோபம் இருக்கக்கூடாது, ஆத்திரம் இருக்கக்கூடாது. அதனால அவனுடைய கோபத்தை தனித்துகொள், நிச்சயமாக யாராவது ஒருத்தரை வீழ்த்துவாங்க, போர்னா யாராவது ஒருத்தர் முன்ன பின்ன இருக்க முடியும். இப்போதைக்கு மிகப்பெரிய அளவில் கோலோச்சு கொண்டிருக்கிறார் பீஷ்மர், நிச்சயமா நாங்கள் பண்றோம் அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்றாரு. ஒரு மகளாக அந்த பாசம் இது பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும், மறுஜென்மத்தில் எப்படி ஒரு இது கோரலேட் ஆகுதுங்கிறதுல மகாபாரத கதை மிகப்பெரிய அளவில் இருக்கும். அது கதை ஒருவேளை அது நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு அதில் டிபேட் எடுத்துட்டு இருக்கும்போது மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பல்வேறு விஷயங்கள் அரசியல் சார்பாகவும் ஆன்மீகம் சார்பாகவும் டிபேட் எடுக்கும்போது ஒரு முக்கிய செய்தியாக நான் பார்க்கறது என்னன்னா, உலகத்தில் எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும், எந்த ஆன்மீக கடவுள் அப்படிங்கிற உச்சபட்சம் கடவுள் தான், கடவுள் என்ற கருத்தாக இருந்தாலும் அதற்கு எதிர்கருத்து நிச்சயமாக இருக்காது. உலகத்தில் எதிர்கருத்து இல்லாத கருத்து என்பது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கருத்துன்னா அது கண்டிப்பா ஆப்போசிட் இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கான வலுவான காரணமும் இருக்கு, இதுக்கும் வலுவான காரணம் இருக்கு, ரெண்டுக்குமே காரணங்கள் இருக்கு, அதுக்கான ஆதாரமும் சொல்லப்படுகிறது. அப்போ உலகத்தில் எப்பொழுதுமே எல்லா கோணத்திலும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர் எதிர் கருத்துக்கள் எல்லாவற்றிலுமே உண்டு. அப்போ அதில் எது சிறந்தது, எது உண்மையானது என்று அறிந்து அதன்படி செயல்படுவது அப்படிங்கிறத மிகச்சிறந்த அனுபவம், மிகச்சிறந்த பக்குவம். அந்த பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் அனுபவத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் அப்படிங்கிறது த்ரூ எஜுகேஷன் தான். படிப்பது அப்படிங்கிறது புக்கு படிப்பது அல்ல, படிப்பினையின் மூலமும் கற்றுக்கொள்வதன் மூலமாகவும் இருக்குது. அந்த கற்றுக்கொள்ளுதல் தான் ஒரு மிகச்சிறந்த சரியான வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்கும். அதனாலதான் தொடர்ச்சியாக படிக்கிறது அப்படிங்கிறதுல முன்னிறுத்தப்படுவது அப்படிங்கிறது. அப்போ இந்த இதுல எது சிறந்த சர்ச்சைக்குரிய இதுல போகும்பொழுது, ஆன்மீக கருத்துலுங்கும் போது அம்பை அந்த 56 இதுலயும் போகும்போது 56 மன்னனும் போய் 56 மன்னனும் முடியாதுன்னு சொன்ன போது துருபதன் சொல்றாரு. ஏன்னா இந்த இடத்துல துருபதன் அவர்களோடு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, பெண் தன்னுடைய மகளாக இருந்தால் எப்படி உபசரிப்பாரோ அந்த மாதிரி உபசரிக்கின்ற பொழுது அடுத்த ஜென்மத்தில் அவங்களே அவங்களுக்கு பொண்ணா வராங்க. ஸோ இந்த கேரக்டர்ல துருபதனுக்கு அடுத்து தாண்டி போகும்போது திரும்பவும் கோபத்தில் போய் அம்பை கடுதவம் பண்ணும் பொழுது இப்போ சீனியர் வர்றார். அதாவது ஏற்கனவே முருகன் வந்தார், முருகன் வந்தோடனே இப்போ சிவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, அம்பை அவங்க அப்பாட்ட போய் அழுகுறாங்க, இவ்வளோ பேர் பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு நான் முடிவெடுத்து முருகபெருமான்ட்டே மணிமாலை வாங்கி கொல்வதற்கான ஆதாரத்தெல்லாம் வாங்கிட்டேன், ஆனாலும் முடியலையே அப்படின்னு அழுகுறாங்க. அப்போ அவர் கைட் பண்றாரு, பீஷ்மருக்கு சமமான எதிரி வலிமை உள்ளவர்னா பரசுராமன் இருக்காரு, நீங்க பரசுராமன்கிட்ட போய் கேளுமா அப்படின்றார். உடனே பரசுராமர்கிட்ட போய் கேட்டுட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, எனவே நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன், என்னுடைய இது தவறில்லை, ஒருவேளை அவரு என்னை விட்டுருந்தா எனக்கு கல்யாணம் கரெக்டாக இருக்கும், நான் இவ்வளோ பெரிய அவமானப்பட்டிருக்கிறேன் ஊர் மக்கள் முன்னால் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏற்றுக்கிறார், நீ உன்னுடைய அந்த கோபம் அப்படிங்கிறது நியாயமானது அப்படின்னு உடனே பீஷ்மருக்கு அனுப்புறாரு. 2 பேருக்கும் பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்கும், 2 வில்வித்தை பயங்கரமா நடக்கும்பொழுது அதுல அந்த மணிமாலையை போட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணும்பொழுது பீஷ்மர் தோக்குறார், பரசுராமர் ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனே இந்த இடத்துல அந்த மன்னிப்பு கேரக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, தோக்குறாரு பீஷ்மர், தோத்த உடனே அடுத்தது என்ன சொல்றாரு பரசுராமர்கிட்ட, என்னை மன்னித்து விடுங்கள்ன்றார். இந்த கேரக்டர்ல என்னை மன்னிச்சிருங்க, உங்களை எதிர்த்து ஃபர்ஸ்ட் போரிட்டு இருக்கக்கூடாது, இந்த சம்பவம் அப்படிங்கிறது என்னை மீறி நடக்கிற சம்பவம், எனவே முதல்ல உங்கள்கிட்ட சண்டை போட்டுருக்கூடாது அப்படின்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, சண்டை போடும்போது கோபமாக இருந்த பரசுராமர் மன்னிப்பு கேட்கும்போது சாந்தமாயிடுறார். சாந்தமாயிட்டு எதற்காக சண்டை போட்டோம் அப்படிங்கிறதையும் மாறி வாழ்த்து தெரிவிக்கிறார். தோத்து போறாரு,
தோத்து போறவரை வெற்றி அடைந்தவர் வாழ்த்து சொல்றார். இல்லை உங்களுடைய போரிட்டமைக்கும் தோற்று போனாலும் அந்த மன்னிப்பு கேட்ட அந்த கேரக்டர் இல்லையா, அந்த கேரக்டர் டிசைடிங் மன்னிப்புங்கிறது டோட்டலாக பரசுராமரே மாற்றி வாழ்த்தி அனுப்புவார். இவர் வாழ்த்தி அனுப்பினோடனே அவங்க காண்டாயிடுவாங்க. சிகண்டிகை என்ன பண்ண, சிகண்டி நீ பேர் கடைசியில் தான் சிகண்டியாக மாறுறாங்க. சிகண்டினியாக மாறும் போகும்போது அப்போ சொல்கிறாங்க பரசுராமர்கிட்ட, என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போது நீ செய்தது கரெக்ட். அவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறார், அதுவும் சரி. அப்போ ரெண்டு பேரில் எப்படி டிசிஷன் எடுக்கிறதுனா அவருடைய தன்மை, மக்களுக்கு ஏற்ற அந்த தன்மையும் சூழ்நிலைக்கு ஏற்ற தன்மையும் மற்றவர்களுக்கு சர்வீஸ் செய்து அவர் முழுமையாக தன்னுடைய குலத்தை காப்பது அப்படிங்கிற சபதம், வாளோடும் கேடயத்தோடும் தொடர்ச்சியாக நின்று தன்னுடைய குலத்தை காக்கிறது. மிகப்பெரிய வீரரும் மிகப்பெரிய தியானத்தினுடைய உச்சபட்ச தியானத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் மனிதராக இருக்கக்கூடியார். அவர் போய் வந்து இந்த கேரக்டரில் பார்க்கும்போது அவர் பக்கமும் நியாயம் இருக்குது. அதனால் நான் அவர் மன்னிப்பு கேட்டதுனால இதில் என்னால் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாதும்போது திரும்பவும் காட்டுக்கு போயிட்டு அது கடுந்தவும் செய்கிறாங்க. அப்போ தான் சீனியர் வர்றாரு, சிவபெருமானே நேரடியாக வந்தார். சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நம்பாலும் எவ்வளோதான் பண்ணாலும் எஸ்கேப் ஆகிடுறாரு, அவர் வந்து பீஷ்மரை கொல்ல வேண்டும், அவர் வந்து சாகணும் பீஷ்மர், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் வந்து பீஷ்மரை கொல்ல முடியாது, ஆனால் பீஷ்மர் உன்னுடைய கையால் இறப்பார் அப்படிங்கிற இதை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இந்த அப்போது டிசிஷன் பாருங்கள், எமோஷனலிட்டிக்கு எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு. சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த ஜென்மத்தில் உன்னால் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் அடுத்த டிசிஷன் வந்து அம்பை என்ன பண்ணுறாங்க, அம்பை அப்படிங்கிற சிகண்டிகை, இந்த ஜென்மத்தில் பீஷ்மரை கொல்ல முடியவில்லை என்றால் இந்த ஜென்மமே வீண், இந்த ஜென்மத்தில் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கு யாகம் வளர்த்தி கொள்கிற முனிவர்கள் யாகம் வளர்த்தி கொண்ட மிகப்பெரிய யாகத்தில் நேரடியாக போகிறாங்க, விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எரிஞ்சிடுறாங்க. தற்கொலை பண்ணிட்டு திரும்பவும் மறுபிறப்பு எடுக்கிறாங்க. மறுபிறப்பு எடுக்கின்ற பொழுது அப்போ வந்து துருபதன் இருக்கார்ல, துருபதனுக்கு பெண்ணாக பிறக்கிறார். அந்தந்த கோரிலேஷன் சொல்கிறேன், அது மகாபாரத கதை முழுவதும் டீப்பாக படித்தோன்னா செயின் லிங்க் வரும். இந்த கர்மா லிங்கிங், கர்மா வந்து கர்மிக் போர்டு இருக்கு இல்லையா, அந்த கர்மிக் போர்டு ஒன்று ஒன்றும் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறது, யார் யாருக்கு மகனாக பிறந்தால் எந்த அடிப்படையில் மகனாக பிறக்கிறார்கள், அந்த பாவ புண்ணியம் எப்படி சேர்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அந்த அந்த பர்டிகுலராக இந்த 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 கதையில் வந்து கோப ஆவேசம் அப்படிங்கிறது எத்தனை ஜென்மத்துக்கு தொடர்கிறது, அதனால் எப்படி பாதிக்கப்படுகிறது சிவனே டைரக்டாக சொல்லக்கூடிய செய்தி இதில் இருக்கும். அப்போது 56 மன்னர்களிடமும் அம்பை வந்து போய் ரெக்வஸ்ட் பண்ணுறா அங்கே பீஷ்மரை கொல்லணும்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே வந்து ஏற்றுக்கல, ஏன்னா அவரை போய் நம்ம கொல்ல முடியாது, போய் ஒருவேளை தோத்துட்டா மாட்டிக்குவோமே, இந்த இந்த மணி மாலை போட்டுக்கிட்டு ஜெயிச்சாதான் ஜெயிக்கலன்னா இந்த பொண்ணு பேச்சை போயிட்டு அங்கே போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதையும் விட்டுட்டு ஏமாந்துடக்கூடாது இல்லையா, அதனால அந்த அளவுக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போது அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் துருபதனும் எடுக்கிறார். ஆனாலும் கூட அவர் கொஞ்சம் பரிவு வருது, ஒரு பெண்ணாக இருக்கிற ஒரு மகள் மாதிரி இருக்கிற அப்படிங்கிறதுனால பரிவு ஏற்பட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அங்கே வீட்டில் தங்க வச்சு எப்படியாவது மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு, முடியல, திரும்ப அனுப்புகிறாரு. அந்த அட்டாச்மெண்ட், அந்த பாச பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த பாச பிணைப்பு தொடரும் பொழுது உண்மையிலேயே அவருக்கு பெண்ணாக மகளாக பிறக்கிறாங்க. மகளாக பிறக்கின்ற பொழுது அப்போ வளரும்போது அப்போ மெடிடேஷனில் இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு அந்த ஞானோதயம் வருது. சரி, இந்த ஜென்மத்தில் வந்து போன ஜென்மத்தில் எதுக்காக இருந்தோம், நம்மளுடைய எதுக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற போகும்போது பீஷ்மரை வீழ்த்துவது தான் தன்னுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறத சிகண்டியை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து அது வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நான் பீஷ்மரை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துருபதன்ட்ட சொல்கிறாங்க அப்பா கிட்ட. அவருக்கு உண்மையிலே பீஷ்மரை வீழ்த்தணுங்கிற எண்ணம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சின்ன வயசில் அப்போ வீழ்த்தணுங்கிறது கரெக்ட், ஆனாலும் இது ஒரு பெண்ணாக இருக்குது, பீஷ்மர் வந்து பெண்ணோடு சண்டை போட மாட்டாருங்கிறத சபதம் ஏற்றிருக்கிறாரு, அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன வயசுலேருந்தே அம்பையை ஆணாக வளர்க்கிறார். ஊருக்கு வந்து பெண் அப்படிங்கிறத தாண்டி ஆண், இது ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஆண் எப்படி இருப்பாரோ அப்படியே வளர்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கியே, ஆனா மாறி எப்படி அதுதான் உன்னோட நோக்கமாக இருக்கே, ஒரு பெண் இப்படி இருக்குன்னு அட்வைஸ் பண்ணும்போது அப்போ சொல்லலாம், அதில் முடியவே முடியாது, பீஷ்மரை வீழ்த்துவது தான், இந்த பிறவி எடுத்ததே அதுக்காக தான்,
அதனால் எதையும் பண்ண மாட்டேன்னா அவரும் அவங்க அப்பாவும் சந்தோஷமாடு. ஏன்னா அவர் ரொம்ப காலமாக தொடர்ந்து பீஷ்மரை எதிர்க்கணும், தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் துருபதனோட நோக்கம். அப்போது ஆணோ பெண்ணோ அவர் தோற்கடிக்கணும், நம்முடைய நோக்கம் ஜெயிச்சா ரைட் ஓகே அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ட்விஸ்ட் உண்டு பண்ணுவார். நாரதர் வந்து பெரிய ட்விஸ்ட் என்ன பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ ஊர் உலகத்துக்கு எல்லாமே அம்பை அப்படிங்கிறது ஆணாதான் அறியப்பட்டிருக்கிறார். அப்போ இதுல வந்து வெளியில மாட்டி விடணுங்கிறதுக்காக ஹிரணியன் அப்படிங்கிற பொண்ணு இருக்கும். அது ஒரு சிற்றரசன். அந்த 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 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பத்தி தேடிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இவர் இங்க கோத்து விடுவார். அம்பை அப்படிங்கிறது ஆண் தானே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. அதனால அங்க சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வீர சூர அரசன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் இல்ல வீரன் ஒருத்தன் இருக்கான், அவரை நீங்க கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இன்ட்டு கொடுப்பாரு. அங்கிருந்து ஹிரணியன் வந்து தூது அனுப்புவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சவுடனே திரும்பவும் ஒரு அவமானத்தை சந்திக்க முடியாத இருக்கும்போது வேற வழி இல்லாம துருபதன் வந்து சரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவான். அதுவும் பெண், இதுவும் பெண், ஆனால் ஆணாக அறியப்பட்டவர். ரெண்டுக்கும் கல்யாணம் பண்ணும், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழல் ஏற்படும். அப்போ சூழல் ஏற்பட்டும் போது அம்பை ஒத்துப்பா. ஏன்னா வேற வழி இல்லை, ஏன்னா அந்த ஏஜ் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி ஆகணும் ஆணுக்கு அப்படிங்கும்போது வேற வழியில ஒத்துன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு அப்புறம் தெரியும் இது வந்து ஆண் அல்ல பெண் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ஹிரணியன்ட்ட போய் அந்த பொண்ணு அவங்களுடைய மகள் சொல்லுவா. சொன்னோடனே அவருக்கும் துருபதனுக்கும் பெரிய வாக்குவாதம், சண்டை பயங்கரமாக வரும். எப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னோடனே அவர் என்ன சொல்லுவார்னா, சில விஷயம் இதெல்லாம் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மாறிடுவாங்க, என் பையன் அதான் பையன் தான் அப்படின்னு திரும்பவும் சொல்லுவார். இல்லை இல்லை அவ பொண்ணு தான் அப்படிங்கிறத கிளியராக சொல்லி தகராறு வரும்போது அந்த 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 சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியாம அம்பை சிகண்டி, அப்பதான் இந்த கேரக்டர்ல தான் இந்த ஜென்மத்தில் தான் சிகண்டினி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. உடனே அவர் காட்டுக்கு போயிடுவாங்க. காட்டுக்கு போயிட்டு திரும்பவும் இந்த மாதிரி தவம் புரிவாங்க. தவம் புரிஞ்சுட்டு தவம் புரியும் பொழுது அந்த ஏற்கனவே அந்த கேரக்டர்ஸ் அந்த யாகத்துல குதிச்சு இறக்கும் பொழுது, இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கோபம் வரும். அந்த மணிமாலை முருகன் கொடுத்த மணிமாலை இருக்கு இல்லையா, அந்த மணிமாலை வந்து தூக்கி திரும்பவும் முருகனோட அதிலே போட்டுட்டு இது தேவை, அதாவது கொல்லணும் அப்படின்னு கொடுத்த அதுக்கு இல்லை கொல்ல முடியலங்கும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மணிமாலை போட்டுட்டு தான் இருப்பாங்க. திரும்ப அந்த வழியா போகும்போது ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். சரி ரொம்ப பசியா இருக்கும், பசியா சாப்பிட்றதுக்காக போகும்போது அங்க யஷன் அப்படின்னு அந்த செட் ஒருத்தர் இருப்பார், மிகப்பெரிய வீரன். அன்று அந்த இடத்துல இருக்கும்போது அவர்கிட்ட வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி பசியோடு இருக்கேன் அப்படின்னோடனே. பேசினோடனே சாப்பாடு கொடுத்துட்டு ரொம்ப பேசும்போது, நீ யாரு, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கு அப்படிங்கும்போது எல்லா கேரக்டரும் சொல்லுவா. இந்த மாதிரி இருக்கு, நான் வந்து பீஷ்மரை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது நான் வீழ்த்த முடியும், அதுக்கான விஷயம் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த தவம் அந்த காட்டுக்கு வரும்போது தவம் பண்ணும்பொழுது திரும்ப அந்த மணிமாலை கிடைக்கும். அந்த மணிமாலை கிடைக்கும் பொழுது எஸ் அந்த காட்டுக்கு போகும்போது திரும்ப தவம் இருப்பாங்க. தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து, இந்த ஜென்மத்தில் நான் அடுத்த ஜென்மத்தில் நீ வீழ்த்த முடியும்னு சொன்னியே சிவபெருமானே, என்னால் இந்த ஜென்மத்தில் நீ வீழ்த்த முடியலையே அப்படின்னு கோபத்தில் கத்திக்கிட்டு திரும்ப தவத்திலிருந்து கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ சிவபெருமான் சொல்லுவாருன்னா, இந்த இதில் நீங்கள் நிச்சயமாக பண்ண முடியும். ஏன் என்னால் வீழ்த்த முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு சிவபெருமான் சொல்லுவார். ஏன் இவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் சந்திக்கிறேன், ஆணாக மாறி சொல்லணும்னு பண்ணேன், பட் திருமணத்தின் போது இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ சிவபெருமான் சொல்கின்ற வாசம் ரொம்ப அட்டகாசமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜென்மத்தில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை தீமை என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜென்மத்தில் இப்படிதான் இருக்குன்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜென்மத்தில் அந்த நன்மையையும் தீமையையும் அல்லது நல்லது கெட்டது வேதனை இன்பம் துன்பம் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது கர்மா. இதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அடுத்த ஜென்மத்திலும் இது தொடரும். சிவபெருமான் கிளியரா சொல்றார் அம்பைக்கு, இது அடுத்த ஜென்மத்திலும் தொடரும். ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்பவும் முருகப்பெருமானே சிவனே ஆசி கொடுத்தும் கூட பீஷ்மரை வீழ்த்த முடியாதது, அவமானங்களை சந்திக்கிறது, வேதனை இவ்வளவும் தொடர்ந்துகிட்டு இருக்குதுன்னு காரணம். அவங்க சொல்லுவாங்க, ஏற்கனவே நீ போன ஜென்மத்தில்
தொடர்ந்து இருந்து உனக்கான பிரச்சனைகள், உனக்கான நீ அனுபவிக்க வேண்டிய வேதனைகள்லாம் இருக்கு, துன்பங்கள்லாம் இருக்கு, அதை நீ அனுபவிக்கணும். அனுபவிக்காம திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிற சொல்றாரு, வெரி கிளியரா கோட் பண்ற, தற்கொலை செய்து கொள்கிறாய். தற்கொலை செய்கின்ற பொழுது உன்னால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உன் குடும்பத்திற்கு இருக்கு, அது நிறுத்தப்பட்டு விடுகிறது. உன்னோட குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த நன்மைகள் நிறுத்தப்பட்டு விடுகிறது. அதே போன்று அந்த ஜென்மத்தை நீங்கள் முழுமையாக வாழ்கின்ற பொழுது பல்வேறு கவலைகளையும் வேதனைகளையும் முன்ஜென்மத்தினுடைய வினையினுடைய வேதனைகளை கழிக்க வேண்டியது இருக்கு, அனுபவிக்க வேண்டியதும் இருக்கிறது. அதை நீங்கள் அனுபவிக்கவில்லை. திடீர்னு சடனா உன் கோபத்துல இறந்து போயிட்ட. அப்போ நீ இறந்து போயிட்டாலும் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கு இருக்கிறது, அது தொடர்கிறது. அதுல இருக்க வேண்டியதுல அதிகமாக அந்த வேதனையும் கவலை துன்பம் பிரச்சனை இல்லாமல் சந்திக்க வேண்டியது இருக்கு. அது இந்த ஜென்மத்திலும் தொடர்கிறது. அப்போ நீங்கள் உங்களுடைய வேதனை பிரச்சனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கழிக்காவிட்டால் அது தொடரும், இது தொடர்கிறது. அப்போ தொடர்கின்ற பொழுது பெண்ணாக இருக்கின்ற பொழுது நீ வீழ்த்த முடியாது, ஆனால் ஆணாக மாறுகின்ற பொழுது வீழ்த்துவாய். அப்பதான் சொல்றாரு செகண்டரி நீ என்பது அந்த நேரத்தில் மாறுகின்ற பொழுது செகண்டரியாக மாறுவாய், நிச்சயம் வீழ்த்துவாய் அப்படிங்க. இவங்களுக்கு டவுட் வந்துடும், ஏற்கனவே இந்த மாதிரி தான் நீங்க வரம் கொடுத்துருக்கீங்க, முருகனும் கொடுத்துருக்காரு, ஆனாலும் சரியா வரலையே அப்படின்னு கேட்பாங்க ஓப்பனா. கேட்கும்போது அப்போ சிவபெருமான் சிவனுடைய வரம் எப்போதும் பொய்க்காது, நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், சரி இந்த தடவை ஜெயிச்சிடலாம். ஆனால் ஆணா மாறணும், இவங்க பெண்ணாக இருக்கிறாங்க, ஆணா மாறணும். எப்படி ஆணா மாற முடியும் அப்படிங்கும்போது அந்த கன்ஃபியூஷனோட போயிட்டு இருப்பாங்க. அப்போதான் யாஷனை சந்திக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல தியானம் அப்படிங்கிறது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சிவபெருமானை வர வைக்கிறதுக்கு முன்னாடி தியானம் இருக்காங்க. ஒரு பெரிய கோபம் இருக்குது, முடியல அப்படிங்கிற ஒரு செய்தி. அதாவது இறையருளே அவருக்கு இறைவனே கடவுளே முருகனே கொள்வதற்கான அந்த வாய்ப்பையும் வரத்தையும் கொடுத்தும் கூட முடியாததுக்கு காரணம் அப்படிங்கிறது தியானத்தின் மூலமாக, அந்த வரத்தை பெற்றதும் தியானத்தின் மூலமாக. அது ஏன் நடக்கல, திரும்பவும் என்ன செய்ய முடியுங்கிறது தியானத்தில் உட்கார்றாங்க. சிவபெருமான் வர்றார், திரும்பவும் பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஆணாக மாறணும். அப்போ மாறணுங்கிற போது அதுக்கு என்ன செய்யணும், திரும்பவும் மெடிடேஷன்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் போறாங்க தியானத்தின் மூலம் மிகப்பெரிய பலன் என்னன்னா, நாம் எதை நினைக்கிறோமோ அதை அடைவதற்கு மிகப்பெரிய டூல், மிகப்பெரிய கருவியாக இருப்பது தியானம். தியானம்ங்கிறது இப்படிதான் இருக்கணும், அப்படி தியானங்கிறதுக்கான வழிமுறையில இல்லை. தியானம்ங்கிறது மனதை ஒருநிலைப்படுத்துவது, மெடிடேஷன்ஸ். அந்த மெடிடேஷன் பியூரா இருக்கும்பொழுது நீங்கள் எதற்காக எதை நினைத்து தியானம் செய்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த கேரக்டர். பல்வேறு கதைகள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த கதைகள்ல நிறைய இருக்குது. அதுல இந்த கேரக்டர்ல அம்பை சிவபெருமான் அந்த கொடுத்துட்டு பெண்ணாக இருந்த ஆணாக மருந்து நிச்சயம் வீழ்த்த முடியும்னு சொல்றாரு. அப்போ எப்படிங்கிறது தெரியாது, இருந்தாலும் தியானம் செஞ்சுட்டு போறாங்க. செஞ்சுட்டு போன பிறகுதான் யஷன் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாங்க. யாக வேள்வியில் சிறந்தவர் அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னாக்க, தன்னுடைய ஆண் தன்மையை இன்னொருக்கு பெண்ணுக்கு கொடுத்து பெண் தன்மையை தன்னுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவர் மட்டும்தான் மாத்திக்கக்கூடிய கேரக்டர் உள்ளவர் யஷன். அந்த தியானத்தின் மூலம் அவர் கிடைக்கிறது, அழகாக மாற முடிய கேரக்டர். உடனே சந்திக்கிறாங்க. அப்போ சந்திக்கும் பொழுது தான் பேசுகின்றாங்க. 2 பேரும் பேசும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கோபம்ங்கிறது நியாயமானது, நீ பீஷ்மரை வீழ்த்துறதுங்கிறதும் சரியானது தான். அப்போ இதுக்காகவே நீ கடவுள் சிவபெருமானே நேரில் இருக்காது, பேசாம இது விட்டுட்டு நான் முக்தி அடையணும் அப்படின்னு வேற ஏதாவது கேரக்டர்ல கேட்டுட்டு அவங்க அப்படி போயிருக்கலாம், இதை மன்னிச்சுட்டு. பட் இருந்தாலும் அது ஒன்றே தன்னுடைய இலக்காக இருக்கும் பொழுது அப்ப நிச்சயமாக இதை நீங்க வீழ்த்தலாம் அப்படின்ட்டு அப்போ சொல்றாரு, நான் என்னுடைய வீரத்தையும் ஆண்மையையும் ஆண் தன்மையும் உனக்கு கொடுக்க முடியும், உன்னுடைய பெண் தன்மையை என்னால் எடுத்துக்க முடியும், நான் உனக்கு கொடுக்குறேன். பட் ஒரு கண்டிஷன், 7 நாள் தான் நீங்க அதை வச்சிருக்க முடியும். ஏன்னா 7வது நாளுங்கிறது நாராயண பூஜை ஒன்று வச்சிருக்கேன். அந்த பூஜையிலே நான் ஆணாக இருந்து தான் அந்த பூஜையை நடத்தணும். அப்போ அதுக்குள்ளே எனக்கு வந்துருங்க, 7 நாளுக்குள்ள என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். சரின்ட்டு போகிறாங்க. 7 நாளில் போகும்பொழுது அங்கே போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்பா அவர் சந்தோஷப்படுவார், துருபதன் ரொம்ப மகிழ்ச்சியாக, எப்படியோ நீ ஆணாக மாறினா கொல்ல முடியும், மணிமாலை இருக்குது, எவ்ரிதிங் ஓகே, வீழ்த்துறது மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுகின்ற பொழுது இந்த 7 நாளுக்கு முன்னாடி இடையில கடவுள் திரும்ப ட்விஸ்ட் வச்சிருவார். அவர் யஷன் 7 நாள் கொடுத்துருப்பாரு. 7 நாளுக்கு முன்னாடியே நாராயண பூஜையில் இருக்க அதுக்கு முன்னாடியே நடத்தப்படுற மாதிரி அங்கே அந்த யாகத்தில் இருக்கவங்க பேசணும் அப்படிங்கிறதுனால ஒரு குழு அமைக்கிற மாதிரி எல்லாமே பேசுவாங்க. கலந்து பேசும்பொழுது அப்போ ஒரு பெண்ணாக கலந்துக்குவார். அப்போது அவங்களுக்கு கோபம் வந்துடும், நீ ஆணாக இருந்து வழி நடத்தக்கூடியதை
பெண்ணாக மாறி வழிநடத்துவதால் இது தவறு. அப்போ இரக்கம் கொண்டு இதை நீ கொடுத்து விட்டதனால், உன்னுடைய தன்மை கொடுத்து விட்டனால் இந்த ஜென்மம் முழுவதும் நீ பெண்ணாகவே இருப்பாய் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாங்க. இப்போ சாபம் கொடுத்த உடனே அவர் வந்து ஐயோ எப்படி இதுலேருந்து விமோசனம் கொடுக்கறது அப்படின்னா, விமோசனம் அடைவதுன்னு, சிகண்டிகை எப்போது இறக்குறாளோ அப்பொழுது நீ திரும்பவும் ஆணாக மாறுவாய் அப்படின்னு அந்த சாபம் கொடுத்த உடனே இவர் சொன்ன மாதிரி இவ 7 நாளைக்கே போயிடுவாங்க. 7 நாளுக்குள்ளே போனோடனே அவர் சொல்ற இந்த மாதிரி இடையில ஒரு பெரிய கந்தரகோலம் நடந்துருச்சு, நான் இப்படி தான் இருக்கணும் போல் இருக்கணும்னே ஒரு பக்கம் வேதனையாக இருந்தாலும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைவாள் சிகண்டி, ஏன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போதான் நேராக போய் அடுத்ததுல பாண்டவர்கள் இல்லையா, பாண்டவர்களுக்கு அது ஆப்போசிட்டா அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த போர்க்களத்தில் நடக்க போகும்போது அந்த இறுதி போர் நடக்கும். இறுதி போர் டைரெக்டாக வந்து இன்னும் நிறைய கிளைக்கதைகள் சிகண்டிக்கு போனாலே ஏகப்பட்டது கிளைக்கதை போயிட்டே இருக்கும். அதில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரியாக்ஷன்ஸ் ஒரு ஒரு ஜென்மத்துக்கும் எல்லாமே சிகண்டிக்கு கேரக்டரில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நேரடியாக அந்த போர்க்களத்துக்கு வரும்பொழுது 3ஆம் நாள் போர்க்களத்தில் அதுக்கு இடையில வந்து இவர் பீஷ்மரும் இவங்களும் சந்திக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அம்பைக்கு வந்து இந்த வில்வத்தை கற்றுக் கொடுக்குற பணியில் துரியோதனர் இருப்பார். துரியோதனர் கற்றுக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆணாக இருந்து தான் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னு வீரம் அப்படிங்கும்பொழுது துரோணாச்சாரியருடைய மகன் அஸ்வத்தமனுக்கும் கற்றுக் கொடுப்பார். பட் அஸ்வத்தமனை விடவும் மிகச்சிறந்த வீரராக அம்பை வருவாங்க, சிகண்டிகை வருவாங்க. சிகண்டி வரும்பொழுது இந்த வீரத்தை யார் சிறந்தவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்டகரியில் சொல்லணும் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக பீஷ்மர் கூப்பிட்டு அந்த வீரத்தை யார் சிறந்தவர் எல்லா வீரர்களுக்கும் அம்பு வித்தை கற்றுக் கொடுக்குறவங்கள நிற்க வைப்பாங்க. எல்லாருமே அவருடைய வீரதீரத்தை அந்த அம்புனுடைய பயிற்சியை வந்து அந்த பீஷ்மர் முன்னாடி காட்டுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே செலக்ட் பண்ணிட்டு இருப்பார் யார் நம்பர் 1 2 3 அப்படிங்கும்போது கடைசியில் அம்பையன்கிட்ட சிகண்டிகை வந்து கரெக்டில் நிற்கும் பொழுது ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. அந்த இலக்கு அடிக்கணும் அப்படிங்கிறது அந்த பக்கம் இருக்கும். அதாவது இந்த ஸ்டேஜ் எப்படின்னாக்கா பீஷ்மர் துரோணர் எல்லாருமே இந்த இடத்துல முக்கியமான கெஸ்ட்லாம் இருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்து இலக்கு இருக்கும், அந்த இலக்கு அடிக்கணும். அப்போது இலக்கு அடிக்கிறதுக்காக எல்லாருமே அங்கே நின்று அப்படி அடிக்கணும். சிகண்டிகை வந்து என்ன பண்ணுவோம், அந்த இலக்கு வந்து வச்சுட்டு அடுத்த செகண்டு திரும்பி நேரடியாக பீஷ்மருக்கு குறிவைப்பா. கரெக்டாக பீஷ்மர் குறி வச்சோடனே எல்லாருக்குமே பயந்துருவாங்க. ஷாக்கெட்டு பீஷ்மர் ஆல்ரெடி வர எல்லாருமே இருந்தோடனே கரெக்டாக குறி வச்சுட்டு அடுத்த செகண்டு உடம்பை வளைச்சி பின்னாடி இருக்கிறத அந்த இலக்கு அடிக்கும்போது அடுத்த செகண்ட் ஒரே செகண்டு அப்படியே திரும்பி உடம்பை அதாவது முதுகை வளைச்சி அடிக்கும்போது அடுத்த செகண்டு கரெக்டாக இலக்கில் அடிக்கும். எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். அது குறி வைக்கிறது பார்த்து நிதானிச்சு வச்சு அடிக்கணும். ஆனால் அது இல்லாமல் இந்த குறி வச்சுட்டு அப்படியே திரும்பி அடுத்த சாட்டை அடிக்கும்போது அந்த இலக்கை அடித்து வீழ்த்தினோடனே பீஷ்மருக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். இவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கும்போது அப்போ சொல்லுவார் உன்னை யாருமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சந்தோஷப்பட்டு போகும்போது அப்போ சொல்லுவாள் ப்ரைஸ் கொடுக்கும்பொழுது சொல்லுவாங்க சரி உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பார். அப்போ சொல்லுவா என்னுடைய பேர் சிகண்டி அப்படின்னோடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டோம். சிகண்டியான்னு சப்புனு ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு மெடிடேஷனில் தெரியும் அவருடைய மரணம் யாரால் நிச்சயிக்கப்பட்டதுன்னா சிகண்டி அப்படிங்கிற பெண்ணால் தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ பார்த்து ஆடடா பாவி நீ தானே நம்ம கொல்ல போகிறது, அவரே வாழ்த்துவார் நீ தான் நம்மளை கொல்ல போறியோ அப்படின்னு தெரியும். பட் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. இருந்தாலும் வாழ்த்துட்டு போயிடுவார். அப்போது மகாபாரத போர் நடக்குது. மகாபாரத போர் நடக்கும் பொழுது 3ஆவது நாள் அந்த சிகண்டியும் பீஷ்மரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எதிர் துருவத்தில் போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ வந்து பீஷ்மர் கிளியராக சொல்லுவார் நான் வந்து பெண் இருந்தாலே வாள் எடுக்க மாட்டேன், போரில் புரிய மாட்டேன் அப்படின்னு நிறுத்திடுவார். உடனே கிருஷ்ணர் என்ன சொல்லுவாருன்னா ஆமாம் பெண் வந்து பண்ணக்கூடாதவர், அவர் நிற்க மாட்டார், அதனால் நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது இப்போது வர வேண்டாம் அப்படின்றார். உடனே ஈவினிங் வந்து அவங்க அழுவாங்க நான் வரம் வாங்கினது இந்த பிறவி எடுத்ததே அவரை பீஷ்மரை காலி பண்ணுறதான் என்ன விடமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. அப்போ சொல்லுவார் நேரம் வரும் பொறுத்திரு அப்படிம்பார். அடுத்தது 9ஆவது நாள் போர்க்களத்தில் சந்திப்பாங்க. 9 நாள் போர்க்களத்தில் சந்திக்கும் பொழுது அப்போ சொல்லுவாங்க நீ நேரடியாக அம்பெய்தி கொள்ளாது, ஒரு பெண் அப்படிங்கிறதுனால அவர் போட மாட்டார், ஆனால் அர்ஜுனனோடு சேர்ந்து போங்க அப்படிம்பாங்க. உடனே அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடும், என்னப்பா எவ்வளோ பெரிய வீரன் நான் போய் கொள்ளாமல்
ஒரு பொண்ணு போய் கூட வந்து நான் எப்படி கொல்றது, நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கும்போது அப்போ அர்ஜுனன் சொல்லுவார், நீ நிச்சயம் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இருந்தீன்னா பீஷ்மர்லாம் வீழ்த்த முடியாது. பீஷ்மர் வந்து மிகப்பெரிய வலிமை உள்ளவர், கிருஷ்ணர் அவர்களுக்கு கடவுளுக்கு சமமான வலிமை உடையவர், போர்க்களத்தில் மிகப்பெரிய வலிமை உள்ளவர், ஆன்மீகத்தினுடைய தியானத்தின் உச்சத்தில் இருக்கவர். அவர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் வீழ்த்த முடியாது, சிகண்டிகையால் தான் வீழ்த்த முடியுமாறு. அப்புறம் ஒத்துக்க மாட்டார் அர்ஜுனனே, நீ பொறுமையாரு, இதை இப்படி இருந்தால் தான் செய்ய முடியும், அவங்க வந்து தேரில் கீழே உட்காரட்டும் அப்படின்னு. தேர் வரும்பொழுது 3ஆம் நாள் வரும்போது சிகண்டிகை கீழே இருப்பாங்க, மேலே வந்து அர்ஜுனன் இருப்பார். அப்புறம் வந்து பீஷ்மருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதாவது ஒரு பெண்ணினுடைய கையால் தன்னுடைய உயிர், என்ன அது தெரியும் இன்னையோட ஃபினிஷ் பாயிண்ட் அப்படிங்கிறது, ஒரு பெண்ணினுடைய கையால் நம்ம உயிர் போகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட மனசில் வேண்டிப்பார் கிருஷ்ணா. அது வந்து அவரோட இருக்க, ஒரு ஆணோட கையால் இறந்தால் நான் ஒத்துக்கிறேன், இறக்குறத நான் ஏற்றுக்கிறேன், ஒரு ஆணோட கையால் இறக்கணும் அப்படின்னோடனே பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு சொல்லுவார். இறக்கும்போது இந்த உலகத்துக்கு நீ ஆனால் அர்ஜுனனால் கொல்லப்படுவாய் என்பது அறிவிக்கப்படும், ஆனால் விதிப்படி பெண்ணால் தான் உங்களுடைய உயிர் எடுக்கப்படும் அப்படிங்கும்போது ஃபைட் நடக்குது. ஃபர்ஸ்ட் நிறைய அம்பு எதிராங்க, அர்ஜுனனால் டச் பண்ணவே முடியாது, செகண்டிக்கு தான் அம்பிடுவா. 5 அம்பு, அம்புன்னு 5 அம்பும் அடிக்கும், உயிர் போகிற நிலையில். அதுக்கப்புறம் பேருக்கு தான் அர்ஜுனன் வந்து அம்பு விடுவார். படுத்திருக்காங்க, அம்பு படுக்கையில் இருக்கும்போது இந்த இடம்தான் மன்னிப்பினுடைய உச்சமாக கருதப்படுகிறது. அவங்க இருக்கும்பொழுது எல்லாரும் வரும்பொழுது தேவதைகளும் மலர் தூவி ஆசீர்வதிப்பாங்க. அதில் நிறையா இருக்கும், ஏன் அம்பு படுக்கையில் படுத்தாரு, அதோட ஃப்ளாஷ்பேக் நிறையா இருக்கும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அம்பு படுக்கையில் ஏன் அவர் படுக்கிறார் அப்படின்னு. அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் தாண்டி இவங்க செகண்டிகை எல்லாமே வரிசையாக இருக்கும்போது அப்போ தான் செகண்டிகை வந்து ஃபீல் பண்ணோம், இவ்வளோ பெரிய தேவதைகளே வாழ்த்தக்கூடியவர்களும் இவ்வளோ பெரிய வீரம் மிக்கவரையும் நம்ம ஏன் கொல்லணும்னு. கொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா யோசிக்கும், ஏன் நம்ம கொல்லணும், இவ்வளோ ஆவேசமாக இருந்துடக்கூடாதே அப்படிங்கும்பொழுது அப்போது அப்போ அந்த அந்த வருந்தி கண்ணீர் வடிப்பாள் செகண்டி. அப்போ கண்ணீர் வெடிக்கும்பொழுது தான் அப்போது அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து பேசலாம், சிப் டாக்டர் வந்துட்டாங்க, நாளை வகுப்பில் தொடரும், நன்றி.